எனக்கு ஏதோ கண்ணு கோளாறா? இல்ல உங்களுக்கு நெறைய பேருக்கு வந்து இந்த மாரி தோணுச்சான்னு சொல்லி எனக்கு மறக்காம சொல்லுங்க. என்னாச்சுன்னா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கருப்பு படம் பார்க்கறதுக்காக நாங்க வந்துட்டு ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா, தியேட்டருக்கு போயிருந்தோம். ஸோ படம் வந்து சூப்பரா இருந்தது. ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தோம். கிளைமேக்ஸ் சீன்லயும் சரி, அதுக்கு இடையிலயும் சரி, அந்த சூர்யா வந்து அந்த கருப்போட கெட்டப் போட்டுட்டு வந்து டான்ஸ் ஆடும்போது, எனக்கு என்னமோ அதுவும் முக்கியமா அந்த கிளைமேக்ஸ் சீன்ல வந்துட்டு எனக்கு அ அது வந்து கார்த்தியா? இல்ல வந்து சூர்யா சாரா? அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ல யாரு? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு. நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா, ஒரு வேளை வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரியலைஸ் ஆகவே இல்ல. நானும் பார்த்துட்டே இருக்கேன். இருக்குமோ? இல்லையோ? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆனா அது வந்து சூர்யா தான். என்னடா இது? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள யாராவது இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நெறைய பேருக்கு தோணியிருக்கும். ஏன்னா இந்த சீன் வந்து நான் YouTube, Instaல அப்படியெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்குமே அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சரி எனக்கு தோணுனது சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ படம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியே வந்து இந்த சம்மர் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த சம்மர்ல வந்து போன கடைசி படம் இதுவா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ற டைம்ல கூட இன்னும் நாங்க போற அந்த தியேட்டர்ல வந்துட்டு இன்னும் 2, 3 நல்ல படம்லாம் போட்டுருக்கதா சொன்னாங்க. பட் இப்ப இருக்க கிளைமேட்லயும், இப்ப இருக்க இந்த சிச்சுவேஷன்ல வந்து தியேட்டருக்கு அந்த ஏசிக்குள்ள போயிட்டு வந்துட்டு, பையனுக்கு எதுவும் முடியலன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போகல. எப்படி இருந்தாலும் ஓடிடில வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.